என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களின் கண்ணெதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா, மாயை, விதி. இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கும் குழந்தையே. ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள், அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை என யுத்தகலத்தின் பரிமாணங்கள். இங்கு உனக்கு போராடும் யூகம், அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும். பழகிய அன்பு முகங்கள், பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள். அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம். என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள். உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் அதன் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போலவே தான் மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம். உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழுள்ள நேரம் இருக்கும். பிறகு நீயும் மேல்படியில் நிற்பார். அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்விலும் ஈடேறும் குழந்தையே. வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம், எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேல் என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் நானே, அதை உன் கையில் இருந்து நகரவிட்டதும் நானே. இரண்டும் என்னால் தான் உனக்கு வழங்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, இது ஏன், எதற்கு நடக்கின்றது என்று. அதற்கு காரணம் நீ வெறும் கருவித்தான். உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டி வைப்பவனும் நானே என்பதை புரிந்து கொள். என்னை நம்பு குழந்தையே. நீ நிச்சயமாக வாழ்வில் கரை சேர்வாய். நன்மை விளையும். என் பாதுகாப்பில் நீ உள்ளாய். என்றும் நிறைவான மகிழ்வோடு கூடிய நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் தந்தையாகிய இந்த சாகி அறிவேன். என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. நடந்து முடிந்ததை மறந்துவிடு. நடக்கப் போவதை மட்டும் பார். பல துயரங்கள் உன்னை துரத்தியது. நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில். எதை பற்றியும் கவலைப்படாதே. நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் கலங்காதே. அழாதே. தைரியமாக இரு குழந்தையே. உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலையை நிச்சயமாக நான் மாற்றி அமைப்பேன். பணம் தேவைப்படும் சூழலில் நீ இருக்கின்றாய். ஒரு வாரத்தில் உனக்கு பணம் கைக்கு கிடைக்கும். வருந்த வேண்டாம். நான் இருக்கின்றேன் குழந்தாய். நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் நீ இருப்பாய். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது என் குழந்தையை கை தூக்கி விட நான் இருக்கின்றேன் என்று. என்னை நாடி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எல்லாமே மாறும். நிச்சயமற்ற இவ்வுலகில் நீங்கள் விரும்பும் நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமானால் இறைவனின் என்றும் மாறாத வார்த்தைகளின் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். அன்பு குழந்தையே, ஒருவருக்கொருவர் கருணை காட்டுங்கள். ஊக்கப்படுத்தும் வகையில் ஓரிரு வார்த்தைகளை சொல்லுங்கள். அனைத்தையும் விட இதுவே இக்காலகட்டத்தில் அநேக பேருக்கு அவசியமாக தேவையானது. எல்லாமே மாறும் குழந்தையே. நான் மாற்றி அமைப்பேன். அளவுக்கு அதிகமான அன்பினால் பிரச்சனை வருவதில்லை. எதிர்பார்ப்புடன் கூடிய அன்பினால் தான் பிரச்சனையானது உருவாகின்றது. நமது மனநிலையை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த மருந்து அவசியமற்ற விஷயங்களை மறப்பதே. எதுவுமே இல்லாமல் அனாதையாய் வாழ்பவர்கள் எவ்வளவு வருந்துகின்றார்களோ தெரியாது. ஆனால் எல்லாம் இருந்தும் அனாதையாய் வாழ்பவர்கள் அவர்களை விட ஒரு படி அதிகமாகவே வருந்துகின்றார்கள்.
நீ அனாதை என்று ஒருபோதும் நினைக்காதே குழந்தையே. உன் தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் தோழியாகவும் உன் சாயப்பா நான் என்றும் உன்னுடன் இருப்பேன். கலங்காதே. தனக்கு மதிப்பில்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்தில் இருந்து விலகி செல்லும் அந்த பண்பிற்கு பெயர்தான் தன்மானம் குழந்தையே. வாழ்க்கையில் ஒருபோதும் தன்மானத்தை இழந்து விடாதே. உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களே அதை செய்துவிடும். எனவே அமைதியாக இரு குழந்தையே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கின்றாய். தேடிப்போய் பேசினால் பொய், விட்டு கொடுத்து போனால் பொய், வெறுத்து ஒதுக்கும் இடத்தில் அன்பு காட்டினால் பொய், இனிக்க இனிக்க நடித்து பேசுவதைத்தான் உண்மை என்று நம்புகின்றது இந்த உலகம். எப்போது வாய்ப்பு கிடைக்கும், எப்போது அவமானப்படுத்தலாம் என நினைக்கும் இப்படிப்பட்ட பொய்யான உலகில் போலியாக பழகும் உறவுகளோடு இருப்பதை விட தனிமையில் நிம்மதியாக இருப்பது சிறந்தது குழந்தையே. கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு பக்கத்தின் சின்ன கதை மட்டும்தான். பக்கத்தை மட்டும் திருப்பு. புத்தகத்தை மூடிவிடாதே. நம்மை அலட்சியம் செய்யும் இடத்தில் அன்பை எதிர்பார்ப்பதை விட அமைதியாக விட்டு விலகி தூரம் செல்வதே நல்லது. சகித்துக் கொண்டே போகும் வரை நமக்கு மரியாதை கிடைக்காது. பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு. அடுத்தவன் தவறாக நினைப்பான் என்று ஒருபோதும் பயந்து வாழ்ந்து விடாதே. நம்மள தப்பா நினைக்க அவன் அவ்வளவு பெரிய உத்தமன் இல்லை என்று திமிராக இரு குழந்தையே. அதில் தவறேதும் இல்லை. யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கில்லை. உன் தன்னம்பிக்கை, தைரியம், இதுதான் உன் முழு நம்பிக்கை. அதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. என் தங்கமே, இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள். ஒருவரை பற்றி குறை கூறும் முன் நீங்கள் அவர் சூழ்நிலையை உணர வேண்டும். அவர் சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசிக்க வேண்டும். அதன் பின் குறை கூற முடிந்தால் கூறுங்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை சரியானபடி வடிவமைக்க உறுதுணையாக இருக்கும். எனவே கடினமான சூழ்நிலைகளுக்கு நன்றி கூறுங்கள். அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். வெளியே கண்ணீரை காட்டிக் கொள்ளாமல் எவ்வளவு தான் கட்டுப்படுத்திக் கொண்டாலும் தனிமை என்று வரும்போது கண்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து அழுது விடுகின்றது. அழாதே குழந்தையே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் கண்ணீரை விரைவில் நான் துடைப்பேன். நீ என் விருப்பப்படி ஒரு நல்ல நிலைக்கு வருவாய். உன் கனவை நான் நிறைவேற்றுவேன். எந்த சூழ்நிலைகளிலும் எதிர்மறையான சிந்தனையை அனுமதிக்காமல் இரு. விவேகத்துடன் செயல்படு. என்ன செய்தாலும் என்னை நினைவில் கொள். எமக்கு துரோகம் நினைப்பவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கு மத்தியில் எமக்கு துணையாக இருந்து காத்தருளுங்கள் சாயப்பா என்று என்னிடம் மன்றாடுகின்றார். கலங்காதே குழந்தையே. இப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளிடமிருந்து நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன். நீ பல ஆண்டுகளாக காத்திருந்த காரியங்கள் இப்போது நடக்கும். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி. எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாததொன்று கோபம். தூரமாக கூட இருந்து விடலாம், ஆனால் யாருக்கும் பாரமாக இருந்துவிடக் கூடாது. மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு. எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் இருக்க வேண்டும் குழந்தையே. சில பேர் உன்னை அவமானப்படுத்தவே உன்னுடன் பழகுவார்கள். நாய் எது நரி எது என்று நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பாதே. உன்னை நீயே செதுக்கிக் கொள். உன் வாழ்க்கை உன் கையில். யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவர்களாக இருக்க முடியாது குழந்தையே. வாழ்க்கையில் அவ்வப்போது பின்னோக்கி பார். நாம் சந்தித்த பிரச்சனைகளும் அதை நாம் எதிர்கொண்ட விதமும்
நமக்கு புது நம்பிக்கையை தரும். ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரால் உதவி கிடைக்க பெற்றார். அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுள். வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அது நாளையாக கூட இருக்கலாம். சவால் என்ற வார்த்தைக்குள்ளே வாசல் என்ற வார்த்தை மறைந்துள்ளது. நீ எதிர்கொள்ளும் சவால்களில் தான் திறக்கின்றன உன் எதிர்காலத்திற்கான வாசல்கள். நீ நீயாக இரு. நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை. கலங்காதே குழந்தையே. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. சிலரை பிடிக்காது, ஆனாலும் விலக முடியாது. சிலரை மிகவும் பிடிக்கும், இருந்தாலும் நெருங்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. என் வைரமே, அச்சமோ வலியோ உன்னை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாடனம் செய். உனது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் குழந்தையே. குடும்பத்தில் ஒரே ஒருவர் என்னை நம்பிக்கையுடன் சரணடைந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் கருணை நிரம்பியவன் நான். கலங்காதே, உனக்கு துணையாக நான் இருப்பேன். எவ்வளவு வேகமாக போகின்றாய் என்பதை விட எந்த பக்கமாக சரியான வழியில் போகின்றாய் என்பது முக்கியம் குழந்தையே. சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடு, நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவார். அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒருபோதும் வார்த்தையில் பதில் சொல்லாதே. உன் வாழ்க்கையை பதிலாக சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீருவார்கள். சிறந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், பார்த்து ஆச்சரியப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் வெற்றியாளராக இருக்க வேண்டுமெனில் சிறந்த விஷயங்களை செய்யும் நபராக இருக்க வேண்டும். கேட்டால் மட்டும் கொடு. பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாயினும் ஒரு நாள் நிச்சயமாக உதாசீன செய்யப்படும். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள் குழந்தையே. தைரியம் பின்னால் இருக்கும் போது துணிச்சல் முன்னால் செல்லும். எதிலும் குறை காண்பவர்களுக்கு எதையும் ரசிக்க தெரியாது. எல்லாவற்றையும் ரசிப்பவர்களுக்கு எதிலும் குறையே தெரியாது. குறிக்கோள் உடையவனுக்கு இலக்குத்தான் தெரியும், தடைகள் அல்ல. முன்படர்ந்த செடியில் ரோஜாவை கொய்வது போல ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்து பார். முடியாதது என்று ஒன்றுமில்லை. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.